உடல் அளவுகளை பற்றி புரிந்து கொள்ளுதல். அண்டர்ஸ்டாண்டிங் பாடி மெஷர்மெண்ட்ஸ். உடலோடு நன்றாக பொருந்தும் ஆடை ஒருவரின் தோற்றத்தை மேம்படுத்துவதுடன் அவரது தன்னம்பிக்கையையும் அதிகரிக்கும். இதற்கு உடலின் வடிவத்திற்கு ஏற்ப துல்லியமான அளவுகளை எடுப்பது அவசியம். ஒரு அளவு என்பது 2 நிலையான புள்ளிகளுக்கு இடையேயான தூரம் ஆகும். இது ஆடையின் அளவை தீர்மானிக்க உதவுகிறது. ஒவ்வொரு உடலும் வித்தியாசமானது. எனவே ஆடையை தைக்க தொடங்குவதற்கு முன் சரியான அளவுகளை எடுப்பது முக்கியம். இந்த வீடியோவில் அளவுகள் எவ்வாறு எடுக்கப்படுகின்றன என்பதை பற்றி நாம் கற்றுக்கொள்வோம். அளவுகளை எடுக்க பயன்படுத்தப்படும் கருவிகள் குறித்து தெரிந்து கொள்வோம். அளவிடும் அல்லது இன்ச் டேப். ஆடையை தைப்பதற்கு முன் உடலின் சரியான அளவுகளை எடுப்பது அவசியம். இதற்கு இன்ச் டேப் பயன்படுத்தப்படுகிறது. இதில் இன்ச்சுகள், சென்டிமீட்டர்கள் ஆகிய 2 அளவுகள் குறிக்கப்பட்டிருக்கும். இதன் மொத்த நீளம் 60 இன்ச் அல்லது 152 சென்டிமீட்டர். எல் ஸ்கொயர். இது மரம் அல்லது பிளாஸ்டிக்கால் ஆனது. இது எல் எழுத்து வடிவில் இருப்பதால் எல் ஸ்கொயர் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு 2 கரங்கள் உள்ளன. ஒன்று நீளமானது, மற்றொன்று குறுகியது. நீளமான கை பொதுவாக 24 இன்ச் அளவிலும் குறுகிய கை 12 இன்ச் அளவிலும் இருக்கும். தைக்கும் போது 90 டிகிரி கோணத்தில் நீளம் மற்றும் அகலத்தை அளவிடவும் நேர்கோடுகளை வரையவும் எல் ஸ்கொயர் பயன்படுத்தப்படுகிறது. இது ஆடைக்கு சரியான அமைப்பை உருவாக்க உதவுகிறது. இதனால் துல்லியமாக தைக்க முடிகிறது. மீட்டர் கம்பி. மீட்டர் கம்பி இரும்பினால் ஆனது. இது 1 மீட்டர் அல்லது 100 சென்டிமீட்டர் நீளம் கொண்டது. இது துணியின் நீளத்தை அளக்க துணி விற்பனையாளர்களால் பயன்படுத்தப்படுகிறது. அளவுகோல் அல்லது ரூலர். ரூலர் என்பது பொதுவாக 12 அல்லது 15 இன்ச் நீளம் கொண்டது. ஃபேசிங்ஸ், டக்ஸ் அல்லது ஹெம்மிங் போன்ற சிறு அளவுகளை அளக்க இது பயன்படுத்தப்படுகிறது. யார்ட்ஸ்டிக். ஒரு யார்ட்ஸ்டிக் என்பது ஒரு வகையான கம்பு. இது 3 அடி அதாவது 36 இன்ச் நீளம் கொண்டது. இது மரம் அல்லது உலோகத்தால் ஆனது. இன்ச்சுகள், சென்டிமீட்டர்கள் என 2ம் குறிக்கப்பட்டிருக்கும். இது துணியின் நீளத்தை அளக்க பயன்படுகிறது. இப்போது எந்த ஒரு ஆடையையும் தைக்க தேவையான முக்கிய அளவுகள் மற்றும் அளவுகளை எடுக்கும்போது கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான குறிப்புகளை புரிந்து கொள்வோம். அகலம், நீளம், சுற்றளவு. இப்போது இந்த அளவுகளை பற்றி விரிவாக பார்ப்போம். அகலம். நாம் உடலின் பாகத்தை ஒரு பக்கத்திலிருந்து மற்றொரு பக்கம் வரை அளக்கும்போது அது அகலம் என்று அழைக்கப்படுகிறது. வெவ்வேறு உடல் பாகங்களின் அகலம் எவ்வாறு அளவிடப்படுகிறது என்று பார்ப்போம். முன்னெஞ்சு. முன்னெஞ்சு அளவு உடலின் முன்பக்கத்தில் அளவிடப்படுகிறது. இது ஆம்ஹோல் பகுதியில் இருந்து மற்றொன்று வரை டேப்பை நேராக வைத்து அளக்கப்படுகிறது. அளவை எடுக்கும்போது நபரை நேராக நிற்க சொல்லவும். கைகள் பக்கவாட்டில் நீண்டிருக்க வேண்டும். பின்னெஞ்சு. பின்னெஞ்சு அளவு பின்பக்கத்தின் அகலத்தை காட்டுகிறது. அளவை எடுக்க அந்த நபர் உங்களுக்கு முதுகை காட்டி நிற்க வேண்டும். டேப் தோள்பட்டை இணைப்புக்கு சுமார் 4 இன்ச் கீழே வைக்கப்பட வேண்டும். மேலும் அளவானது ஒரு தோள்பட்டை இணைப்பிலிருந்து மற்றொன்று வரை நேராக எடுக்கப்பட வேண்டும். தோள்பட்டை. தோள்பட்டையின் ஒரு முனையிலிருந்து மற்றொன்று வரையிலான தூரம் தோள்பட்டை அளவு என்று அழைக்கப்படுகிறது. இது நேரடியாக தோள்பட்டையின் மீதே அளக்கப்படுகிறது. நீளம். மேலிருந்து கீழாக எடுக்கப்படும் அளவு நீளம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அளவு உடலின் மேல் பகுதியிலிருந்து கீழ்ப்பகுதி வரையிலான செங்குத்து தூரத்தை அளிக்கிறது. நீளம் எவ்வாறு அளவிடப்படுகிறது என்பதை புரிந்து கொள்வோம். முழு நீளம். முழு நீள அளவு என்பது கழுத்து, தோள்பட்டை இணைப்பு அல்லது தோள்பட்டை சீமில் தொடங்க வேண்டும். மீட்டர் டேப்பை உடலுடன் ஒட்டி வைத்து தேவைக்கேற்ப முழங்கால் அல்லது கணுக்கால் வரை அளவை எடுக்க வேண்டும். இந்த வகையான அளவு முழு உடலின் சரியான நீளத்தை கொடுக்கிறது. கழுத்திலிருந்து இடுப்பு வரை.
கழுத்திலிருந்து இடுப்பு வரையிலான அளவு கழுத்தும் தோள்பட்டையும் சந்திக்கும் கழுத்தெலும்பில் தொடங்கி இடுப்பு வரை நேராக கீழ்நோக்கி அளக்கப்படுகிறது. பின்பக்கத்தின் சரியான அளவுகளை பெற டேப் முதுகெலும்புடன் சேர்த்து வைக்கப்படுகிறது. மேலும் முன்பக்கத்திற்கு நெஞ்சின் மேலிருந்து கீழ் வரை அளவிடப்படுகிறது. கழுத்திலிருந்து இடுப்பின் கீழ்ப்பகுதி வரை. கழுத்திலிருந்து இடுப்பின் கீழ்ப்பகுதி வரையிலான நீளம் தோள்பட்டையிலிருந்து இடுப்புக்கு கீழ் வரை எடுக்கப்படுகிறது. இந்த அளவு உடலின் மேல் மற்றும் கீழ்ப்பகுதிக்கு இடையிலான வித்தியாசத்தை புரிந்து கொள்ள உதவுகிறது. ஸ்லீவ் நீளம். தோள்பட்டையிலிருந்து மணிக்கட்டு வரையிலான தூரம் ஸ்லீவ் நீளம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அளவீடு ஸ்லீவ்களின் சரியான நீளத்தை தீர்மானிக்க பயன்படும். இடுப்பிலிருந்து கால் முட்டி வரை. இடுப்பிலிருந்து கால் முட்டி வரையிலான நீளம் என்பது வேஸ்ட் லைனில் இருந்து கால் முட்டி வரையிலான அளவீடு ஆகும். இந்த அளவீடு ட்ரவுசர் அல்லது பாவாடை போன்ற ஆடைகளின் நீளத்தை தீர்மானிக்க உதவுகிறது. இடுப்பிலிருந்து கணுக்கால் வரை அளவை எடுக்க. இடுப்பிலிருந்து கணுக்கால் வரை அளவை எடுக்க டேப்பை இடுப்பில் வைத்து அதை நேராக கணுக்கால் வரை நீட்டவும். சுற்றளவு. நாம் ஒரு பொருள் அல்லது ஒரு நபரை எல்லா பக்கங்களிலிருந்தும் அளக்கும்போது அது சுற்றளவு என்று அழைக்கப்படுகிறது. இந்த அளவு உடல் பாகங்களின் அளவு அல்லது பருமனை காட்டுகிறது. சுற்றளவை எவ்வாறு அளவிடுவது என்று பார்ப்போம். கழுத்து சுற்றளவு. கழுத்தின் நீளம் என்பது கழுத்து மற்றும் தோள்பட்டை சந்திக்கும் காலரில் கழுத்தின் அடிப்பகுதியை சுற்றி எடுக்கப்படும் அளவு ஆகும். இது கழுத்தை சுற்றிலும் அளவிடப்படுகிறது. இது காலர் அல்லது கழுத்து வடிவமைப்பின் அளவை தீர்மானிப்பதில் முக்கியமானது. நெஞ்சு சுற்றளவு. இது நெஞ்சை சுற்றியுள்ள அளவு. இது ஆடைகள் சரியாக பொருந்துவதற்காக எடுக்கப்படுகிறது. அளவை எடுக்கும்போது கைகள் கீழே இருக்க வேண்டும். டேப் நெஞ்சின் அதிகபட்ச பருமனான பகுதியில் சுற்றப்பட்டு 2 விரல்களை உள்ளே செருகி பார்த்து அதை லேசாக இறுக்கி அளவீடு எடுக்கப்படுகிறது. இடுப்பு சுற்றளவு. இடுப்பு சுற்றளவு என்பது இடுப்பின் குறுகிய பகுதியை சுற்றி எடுக்கப்படும் ஒரு அளவு. இது பொதுவாக தொப்புளுக்கு மேல் பகுதியாக இருக்கும். இது இடுப்பின் குறுகிய பகுதியை சுற்றிலும் டேப்பை சுற்றி சற்றே இறுக்கமாக அளவிடப்படுகிறது. இடுப்பின் கீழ்ப்பகுதி சுற்றளவு. இடுப்பின் கீழ்ப்பகுதி சுற்றளவு என்பது இடுப்புக்கு சுமார் 8 இன்ச் கீழே அளவிடப்படுகிறது. இந்த அளவை எடுக்க டேப் இடுப்பின் அதிகபட்ச பருமனான பகுதியை சுற்றி மிகவும் இறுக்கமாகவும் இல்லாமல் மிகவும் தளர்வாகவும் இல்லாமல் அளவீடு எடுக்கப்படுகிறது. ஆம்ஹோல் சுற்றளவு. ஸ்லீவ்களை இணைக்க ஆம்ஹோலை அளவிடுவது முக்கியம். ஆம்ஹோல் என்பது தோள்பட்டை மற்றும் மேல்புற கையை சுற்றி ஸ்லீவ் இணைக்கப்படும் வளைந்த பகுதியாகும். இந்த அளவை எடுக்க மீட்டர் டேப் இந்த வளைந்த பகுதியை சுற்றி சுற்றப்படுகிறது. கால் முட்டி சுற்றளவு. கால் முட்டி சுற்றளவு என்பது முழங்காலை சுற்றியுள்ள அளவீடு ஆகும். கால் லேசாக வளைந்த நிலையில் இருக்கும்போது கால் முட்டியின் அதிகபட்ச பருமனான பகுதியில் டேப் சுற்றப்பட்டு அளவிடப்படுகிறது. சுருக்கம். இந்த வீடியோவில் உடலில் நன்கு பொருந்துவதற்காக துல்லியமான அகலம், நீளம் மற்றும் சுற்றளவு அளவுகளை எடுப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை பற்றி நாம் கற்றுக்கொண்டோம். ஒவ்வொரு அளவீட்டிற்கும் ஒரு குறிப்பிட்ட நோக்கம் உள்ளது. இது ஆடை சிறப்பாக பொருந்துவதை உறுதி செய்கிறது. சரியான அளவீடுகள் இல்லை என்றால் ஆடைகள் கவர்ச்சியாகவோ வசதியாகவோ இருக்காது. எனவே இந்த அளவீட்டு நுட்பங்களை புரிந்து கொண்டு அவற்றை சரியாக பயன்படுத்துவது முக்கியம். இப்போது நீங்களும் முயற்சி செய்யுங்கள். ஒரு அளவிடும் டேப்பை பயன்படுத்தி உங்களுக்கோ அல்லது உங்கள் துணைக்கோ சரியான அளவுகளை எடுத்து நீளம், அகலம் மற்றும் சுற்றளவை உங்கள் நோட்டு புத்தகத்தில் குறித்து கொள்ளுங்கள்.